தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமானதாக அறிவிக்கப்பட்ட தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்தும் பணிகளை தற்போது தொடங்கியுள்ளது தமிழக அரசு. இதற்காக அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட உள்ள தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் முதலமைச்சர் விஜய் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார். அரசாணையின்படி தமிழகத்தில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சேர்ந்த தாய்மார்கள் அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெற்றால் அந்த குழந்தைக்கு 916 ஹால்மார்க் தரத்தில் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளையும் தாய்மார்களையும் கௌரவிக்கும் நோக்கிலும் தமிழர் பாரம்பரியத்தில் குழந்தை பிறந்த பிறகு தாய்மாமன் பரிசீலிக்கும் மரபை நினைவு கூறும் வகையிலும் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்துக்காக ஆண்டுதோறும் 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதி முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் 4,41,667 தங்க மோதிரங்களை கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் வெளியிட்டுள்ளது. டெண்டரில் பங்கேற்க விரும்பும் நிறுவனங்கள் வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். டெண்டர் ஆகஸ்ட் 18ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் 50 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை தேவையான மோதிரங்கள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலும், அடுத்த ஆண்டு தேவையான மோதிரங்கள் நவம்பர் மற்றும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதங்களிலும் வழங்கப்பட வேண்டும் என டெண்டர் நிபந்தனைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய தங்க விலைப்படி 1 கிராம் தங்கத்தின் விலை சுமார் 13,150 ரூபாய். அதன்படி கொள்முதல் செய்யப்பட உள்ள 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்களின் மதிப்பு மட்டுமே சுமார் 580 கோடியே 709 லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் எனவும், செய்கூலி சேதாரம் மற்றும் ஜிஎஸ்டி உள்ளிட்ட செலவுகள் சேர்க்கப்பட்டால் மொத்த செலவு மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் விஜய் தனது பிறந்த நாளில் ஆண்டுதோறும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கி வந்த நிலையில் அதையே அரசு நலத்திட்டமாக மாற்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது.